இட்லிக்கு பருப்பு பொடி என்ன அளவு ஸ்மைல். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? பருப்பு பொடி, இட்லிக்கு பருப்பு பொடி, இட்லி பொடி. ஓகே ஓகே, அளவு என்னென்னா உளுத்தம் பருப்பு இந்த கப்பில் அளவு எடுத்துருக்கேன். ஓகே, அதில் 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 100 கிராம் கொள்ளு. எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? உடம்புக்கு நல்லது, வெயிட் லாஸுக்கு நல்லது. ஓகே, குழந்தைங்க தனியாக சாப்பிட மாட்டாங்க. இதில் இட்லியில் நம்ம செஞ்சு பொடியில் செஞ்சு கொடுத்துட்டா அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே, இது வந்து வேர்க்கடலை, இது வந்து ஹை ப்ரோட்டீனு. ஓகே, இது வந்து எள்ளு. ஓகே, எள்ளு வந்து நல்ல இரும்பு சத்து உள்ளது. நல்லா எள்ளுவும் நம்ம இது மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை எப்போவோ பண்டிகைக்கு ஒரு தடவை நம்ம எள்ளு பொடி பண்ணுறதை விட, எள்ளு உருண்டை பண்ணுறதை விட இந்த மாதிரி இட்லி பொடியில் சேர்த்துட்டா குழந்தைங்க சாப்பிடுவோம். இது வந்து மிளகு, சீரகம், தனியா சும்மா ஒரு ஸ்பூன், 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய் எல்லாமே வந்து வறுத்துக்கணும், தனித்தனியாக வறுத்துக்கணும். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம், கொஞ்சமாக வறுத்துக்கணும், ஈவனாக இருக்கணும். அதனால ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இதை வறுக்கணும். Who's that? Nikki? Wait. Amma, what is this? இப்படி ட்ரையாக தான் வறுத்துக்கணுமா? நோ ஆயிலா? நோ ஆயில், ட்ரையாக வறுத்துக்கணும். அது கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ஈவனாக நல்ல பொன்னிறமாக வரும். ஓகே, இல்லைன்னா ஒரு பக்கம் கலர் திரிஞ்சு ஒரு பக்கம் வேந்தும் வேகாமலும் இருக்கும். இது வந்து நல்லா வேகிறது, இந்த ஃப்ரை பண்ணுறது. வெயிட் அம்மா, கோ. What are you doing? அம்மா டூயிங் இட்லி பொடி. குக் ஆகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் தெரியும். இப்போ வந்து கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சூட்டுலேயே வேறு கொஞ்சம் கலர் டர்ன் ஆகும். ஓகே, அதனால் வந்து நம்ம சட்டுன்னு எடுத்துடணும். ஆமாம், எடுத்துடணும். இப்போ கொள்ளு, சாதாரணமாக கடையில் விற்கிறதுலாம் கொள்ளு போட மாட்டாங்க. ஏன்னா கொள்ளு பொடியும் தனியாக பண்ணுவாங்க. நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் இட்லி பொடி சாப்பிட்றதுனால கொஞ்சம் கொள்ளையும் ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இரும்பு சத்து, சளியெல்லாம் சேராது. பெரியவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வெயிட் லாஸு. இது என்ன பதத்தில் ஃப்ரை பண்ணணும்? இதுவும் அதே மாதிரி ஸ்மெல் வந்துடும். இது சீக்கிரமாக முடிஞ்சிடும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மாதிரி டைம் எடுக்குது. இது கொஞ்சம் சீக்கிரமாகவே இப்போ ஸ்மெல் வருது. கொள்ளு ரசம் கூட பண்ணுவாங்கல்ல? கொள்ளு ரசம், கொள்ளு துவையல் எல்லாம் பண்ணலாம். ஓகே, இந்த பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா கசந்துடும். ஓகே, இப்போ வந்து ரொம்ப ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு வேர்க்கடலை. ஓகே, வேர்க்கடலை குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன். சில குழந்தைங்கள பருப்பே சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த வேர்க்கடலை சேர்த்துட்டோம்னா நல்ல மணமாகவும் இருக்கும். பருப்பு பொடி கடையில் விற்கிறதுல வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா அதெல்லாம் போடுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுல நம்ம வியாபார நோக்கம் இல்லாமல் நம்ம வேணுங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சுக்கிறோம். இதில் ஏதாவது 1-2 இல்லைனாலும் இட்லி பொடி பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா இது ரொம்ப முக்கியம். ஓகே, மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் செஞ்சுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் ருசி கூட இருக்கும் இதெல்லாம் போட்டோம்னா. வேர்க்கடலையும் ரொம்ப பெரிய பெரிய பருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். மழை
மழை காலமாக இன்னும் இந்த தடவை கொஞ்சம் மழை பிடிச்சிட்டதுனால கொஞ்சம் வெதரே ஒரு மாதிரியாக இருக்குது. ம் கொஞ்சம் வறுபடாமல் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ம் கடலை வேர்க்கடலை ஒரு மாதிரி எண்ணெய் வாடை இருக்கும். ம் அதனால கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதே கூட கிடைக்குது கடையில். கொஞ்சம் அது சால்ட்டியாகவும் இருக்கும். சில நேரத்தில் அதில் மண்ணெல்லாம் ஏதாவது இருந்தாலும் இருக்கும். இதுனா நம்ம பச்சையாக வாங்கி காய வச்சு இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இதுவும் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எள்ளு சும்மா ஒரு செகண்ட்லேயே எடுத்துடணும். ஓகே. ஏன்னா அது பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே கடாய் சூடாக இருக்குது. ம் அந்த சூட்டுலேயே அது ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், இப்போவே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ம் இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. முடி உதிராமல் இருக்கிறதுக்கும் இந்த எள்ளு ரொம்ப முக்கியம். இரும்பு சத்து இருக்கிறதுனால. அவ்வளோதான், கடாயை ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே. கடாய் ரொம்ப சூடாகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகா. ஓகே. அவங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. ம் நான் வந்து ஒரு 18 போட்டிருக்கேன். 20-22 கூட போட்டுக்கலாம். ம் காரம் அதிகமாக அதில் காஷ்மீரி மிளகா போட்டோம்னா இன்னும் கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. 1/3 ஒரு 5 மிளகா காஷ்மீரி மிளகா போட்டுக்கலாம். ம் இந்த சூட்டுலேயே ஒரு பக்கமாக சும்மா ஒரு கால் ஸ்பூனு ம் மிளகு, சீரகம், தனியா ஓ சும்மா வாசனைக்கு ஓகே. நல்லாயிருக்கும். ஏன்னா பருப்பு பொடி கொஞ்சம் ஏன் மிளகு போடுறீங்க? மிளகு சளிக்கு நல்லது. சீரகம் வந்து பருப்பு சாப்பிட்றதுனால ஜீரணத்துக்கு நல்லது. ஓகே. அதே மாதிரி தனியா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு கால் ஸ்பூன், ம் ரொம்ப கிடையாது, கால் ஸ்பூன். சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு பண்ணுறதுனால எல்லாம் பார்த்து கொஞ்சம் பண்ணுறோம். இது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா கடாய் சூடுக்கே ஃப்ரை ஆகிடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம். இல்லையாக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு போடுறதுனால வாயு சேராமல் இருக்கிறதுக்கு பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி மிக்ஸி ஜாரில் காற்று போகாத ஒரு நல்ல டப்பாவில் ஒரு 2ஆக பிரித்து வச்சுட்டா கூட ஒரு டப்பா காலியான அப்புறம் இன்னொரு டப்பா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஓகே. அவ்வளோதான், பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. ஓ, இது நீங்கள் ஃப்ரை பண்ணல? ஃப்ரை பண்ணலை, ஏன்னா இது கட்டின்னா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது இப்போ பொடியாக இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிறதுல சூடாக இருக்குது. அது மேலே இதை போட்டுட்டோம்னா நல்ல மணமாக வாசனையாக நல்லாயிருக்கும். ஏன்னா இது கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா கருத்துட்டோம் அதுவே இப்போவே வாசனை வருது பாருங்க. அந்த சூடாக பருப்பு மேலே போட்டதில் நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு இதுக்கு வேணுங்கிற உப்பு ஆட் பண்ணிவிட்டு காற்று போகாத டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அவ்வளோதான். இது ஒரு 3 months வருமா? 3 months எல்லாம் வராது. நம்ம வீட்டில் ஒரு 1 month 1.5 month வரும். ஓகே. ரொம்பவும் அரைச்சி வச்சுட்டு அந்த வாசனை போயிடும். ஓகே. குவான்டிட்டி கம்மியாக பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.